தண்டகாருண்யத்தின் வடக்கு எல்லை பகுதியில் மச்சிந்தாசுரனும், கிழக்கு எல்லை பகுதியில் ஸ்கந்தாசுரனும், மேற்கு எல்லை பகுதியில் அதியாசுரனும், மைய பகுதியில் கர்க்கசாசுரனும், அதோடு தெற்கு எல்லை பகுதியில் இல்மாசனும் வதைக்கப்பட்டுள்ளனர். பழிவாங்கும் பயணம் மேற்கொண்டுள்ளனர். இது நற்செய்தி அன்று. அவர்கள் தண்டகா வனத்தில் வாழ்கின்ற ரிஷி முனிவர்களை ரட்சித்து காக்கின்றனர். ஆனால் சில காலமாக அவர்கள் எவரையும் வதைக்கவில்லை, அமைதி கொண்டுள்ளனர். நம்மை நோக்கியும் முன்னேறவில்லை. ஒரே இடத்தில் வசிக்கின்றனர். உண்மையே. ஆனால் அதன் அர்த்தம் அமைதி அடைந்தனர் என்பதல்ல. மாறாக அதன் பொருள் அவர்கள் தாக்குதல் விடுத்து பாதுகாப்பு தேடுவதாகும். இது அவர்களுடைய வசிப்பிடத்தின் பகுதி, பஞ்சவடி. அவ்விடம் வசிப்பவர்கள் எவராயினும் அவர்கள் சாமானியர்கள் அல்ல. நாலாபுறங்களையும் கண்காணிக்க அதுவே உகந்த ஸ்தலம். நீர் மற்றும் ஆகாரம் நீக்கமர கிடைக்குமிடம். அசுரரை வதைப்பவர் அவ்விடம் உள்ளனர். அதோடு அவர்கள் அற்புத வீரர்களும் ஆவர். வதனத்தின் மூலம் தசரதனை நினைவு கூறுகிறாய். இருப்பினும் அவனை காட்டிலும் இரக்க குணமானது உன்னிடம் உறைந்துள்ளது. உனது நயனங்கள் தசரதன் வெடிகளுக்கு சமமானது. ஆனால் உன் நயனங்களின் நயமான பார்வை பய உணர்வினை விலக்க வல்லது, அகத்திற்கு நம்பிக்கை தரவல்லது. உன்னை புதல்வனாய் பெற்றதற்கு என் மித்திரன் பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். நான் மகிழ்ச்சி கொண்டேன். என் மித்திரன் நலமாக உள்ளானா? என் தோழன் தசரதன்